வணக்கம். இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்கள ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அலசல் குறிப்பா ஒரு மாணவரான உங்களுக்காக தேர்வுக்கு தயாராகிற விதமா பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆடியோ ஸ்டடி கைடு தாங்க. கண்டிப்பா. பொதுவா எக்ஸாம்க்கு படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் சோர்வு வரும். நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அந்த சோர்வையெல்லாம் ஓரமா வச்சுட்டு பாடங்களை ஒரு சுவாரஸ்யமான உரையாடலா உங்க காதுகள்ல சேர்க்கறது தான் நம்ம நோக்கம். ஆமா. இன்னைக்கு நாம 6ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்துல இருக்கிற 2 அட்டகாசமான கவிதைகளா அலச போறோம். ஒன்னு பழங்கால தமிழர்களோட இயற்கை காதல சொல்ற சிலப்பதிகாரம். மற்றொன்று 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் கவிஞர் பாரதியாரோட கனவு இல்லத்தை பத்தி பேசுற காணி நிலம். இந்த அலசல் எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்லிடுறேன். நாம ஏதோ மேலோட்டமா பாடத்தை படிச்சுட்டு போறதில்ல. தேர்வுக்கு தேவையான ஒவ்வொரு வரியோட அர்த்தம், நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க தேவையான ஷார்ட்கட்ஸ், அதாவது நிமானிக்ஸ், அப்புறம் எக்ஸாம்ல மார்க் குறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகள்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கடைசியா உங்களுக்காகவே 25 கேள்விகள் கொண்ட ஒரு விறுவிறுப்பான ரேபிட் ஃபயர் ரவுண்ட் காத்திருக்கு. இத கேட்டு முடிக்கும்போது தேர்வுக்கு 100% நீங்க தயாரா இருப்பீங்க. சரி, நாம பாடத்துக்குள்ள போலாமா? தாராளமா தொடங்கலாம். முதல்ல நாம எடுத்துக்க போற தலைப்பு சிலப்பதிகாரம். பொதுவா ஐம்பெருங்காப்பியங்கள், இலக்கியங்கள்னு எடுத்துக்கிட்டாலே முதல் பாடல்ல கடவுளை வணங்கி தொடங்குறது தான் ஒரு மரபு. ஆனா இந்த சிலப்பதிகாரம் அந்த மரபு உடைச்சிட்டு, ஆமா, இயற்கையே தெய்வமா போற்றி தொடங்குது. எக்ஸாக்ட்லி, நிலவு, சூரியன், மழைன்னு இயற்கையின் கூறுகளே வாழ்த்துறது ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் இளங்கோவடிகள் செஞ்ச ஒரு பெரிய புரட்சி. இயற்கையில இருக்கிற 3 முக்கியமான விஷயங்களை அவர் இங்க வாழ்த்துறாரு. பாடலோட முதல் வரியில திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு சொல்றாரு. திங்கள் அப்படின்னா நிலவு. இந்த நிலவை அவர் சாதாரணமா வர்ணிக்கல, சோழ மன்னனோட வெண்கொற்றக்குடையோட ஒப்பிட்டு பாடுறாரு. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு. ஏன்னா வெண்கொற்றக்குடை அப்படிங்கிறது வெறும் குடை கிடையாது. உண்மைதான். பழங்காலத்துல மன்னர்கள் தங்களோட நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பையும் குளிர்ச்சியான ஆட்சியும் தர்றாங்க அப்படிங்கறதோட அடையாளம் அது. அப்போ சோழ மன்னனோட வெண்குடை எப்படி மக்களுக்கு குளிர்ச்சியையும் பாதுகாப்பையும் தருதோ, அதே போல இந்த குளிர்ந்த வெண்ணிலவும் உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இன்பம் அளிக்குது. அதனால அந்த நிலவை நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். இதே இடத்துல மாணவர்கள் எக்ஸாம்காக கவனிக்க வேண்டிய ஒரு இலக்கண குறிப்பும் இருக்கு. இந்த வெண்குடை அப்படிங்கிற வார்த்தையை தேர்வில் பிரித்து எழுதுக பகுதியில அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பேர் அவசரத்துல வெண்கூட்டல் குடை அப்படின்னு எழுதிடுவாங்க. ஆனா அப்படி எழுதக்கூடாது இல்லையா? கண்டிப்பா கூடாது. இது நிறத்தை குறிக்கிற பண்பு தொகை அப்படிங்கறதால வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு தான் பிரிக்கணும். இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அருமையான பாயிண்ட். இப்போ நிலவுக்கு குடைய சொல்லியாச்சு. அடுத்ததா சூரியனை பத்தின வரிகள் வருது. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு தொடங்குறாரு. ஞாயிறுன்னா கதிரவன், அதாவது சூரியன். இந்த இடத்துல அவர் சூரியனை சோழ மன்னனோட ஆணை சக்கரத்தோட ஒப்பிடுறாரு. இங்க திகிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. திகிரி அப்படின்னா மன்னனோட ஆணை சக்கரம், அதாவது அவனோட அதிகாரம். காவிரி நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய சோழ மன்னனோட ஆணை சக்கரம் எப்படி எந்த தடையும் இல்லாம எங்கும் சுழன்று அவனோட அதிகாரத்தை நிலைநாட்டுதோ, அதே போலவே கதிரவனும் பொன்மயமான சிகரங்களை உடைய இமயமலைய வலப்புறமா சுற்றி வருது. ஆமா, அதனால இந்த சூரியனை போற்றுவோன்னு சொல்றாரு. இங்க பாடல்ல வர்ற மேரு அப்படிங்கிற சொல் இமயமலைய குறிக்கும். இதுவும் ஒரு முக்கியமான 1 மார்க் கேள்வி. ஓகே, நிலவுக்கு கூட சூரியனுக்கு சக்கரம். அடுத்து 3ஆவதா மழை. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். பொதுவா தமிழ்நாட்டுல மழைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மழைய எப்படி மன்னன் கூட ஒப்பிடுறாருன்னா, மன்னனோட அருளோடு, அதாவது அவனோட கருணையோட ஒப்பிடுறாரு. இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நாம நீர் வேலி உலகிற்கு அப்படின்னு ஒரு வரி வரும். நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். இந்த உலகமே அச்சம் தரக்கூடிய கடலால சூழப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட உலகத்துல மன்னன் எப்படி தன் மக்களுக்கு அருளை கொடையாக கொடுக்கறானோ, அதே போல வானத்திலிருந்து பெய்யும் மழையானது மக்களுக்காக பொழிந்து அவங்கள காக்குது. அதனால மாமழையை போற்றுவோம்னு பாடுறாரு. மிகச்சரி. இங்க அழி அப்படிங்கிற வார்த்தை மன்னனின் கருணையை குறிக்குது. இப்போ நாம தேர்வு கண்ணோட்டத்துல சில முக்கியமான குறிப்புகளை பார்த்தாகணும். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இவர் சேர மரபைச் சேர்ந்தவர். இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு.
இந்த நூலுக்கு இருக்கிற சிறப்பு பெயர்களையும் நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தான். இது ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒண்ணு. அது மட்டும் இல்லாம முத்தமிழையும் தன்னுள் கொண்டதால இத முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னும் சொல்றாங்க. ஏன்னா பொதுவா காப்பியங்கள்னா அரசர்களையோ கடவுள்களையோ மையமா வச்சுதான் இருக்கும். ஆனா முதல் முறையா கோவலன், கண்ணகி அப்படின்னு சாதாரண வணிக குடிமக்களை மையமா வச்சு பாடப்பட்டதால தான் இதுக்கு குடிமக்கள் காப்பியம்னு பேர் வந்துச்சு. ஆமா, இது நீங்க எக்ஸாம்ல கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அதே போல சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இவ்வளவு தகவல்களையும் தேர்வுல மறக்காம இருக்க மாணவர்களுக்காக அந்த ஷார்ட்கட்டை சொல்லலாமா? கண்டிப்பா. ஒரு சின்ன குறியீடு சொல்றேன், இதை குறிப்பெடுத்துக்கோங்க. திங்கள் குடை, ஞாயிறு சக்கரம், மழை அருள். நிலவுன்னா மன்னனின் வெண்குடை, சூரியன்னா மன்னனின் ஆணை சக்கரம், மழைனா உலகை காக்கும் மன்னனின் அருள். இத படிச்சுட்டாலே பாடலோட ஒட்டுமொத்த பொருளும் உங்களுக்கு நினைவுக்கு வந்துரும். சூப்பர். இப்போ நம்ம அடுத்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இளங்கோவடிகள் இயற்கையை ஒரு பிரம்மாண்டமான பார்வையில பார்த்தாரு. ஆனா பாரதியார் இயற்கையை தன்னோட சொந்த வாழ்க்கையோட, தன்னோட கனவில்லத்தோட இணைத்து பார்க்கிறாரு. ஆமா, அடுத்த பாடல் காணி நிலம். இளங்கோவடிகள் காலம் வேற, பாரதியார் காலம் வேற. 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பாரதியார் தனக்காக ஒரு கனவு இல்லத்தை கற்பனை செய்றாரு. பராசக்தி கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இன்னைக்கு நாம எல்லாம் சின்ன சின்ன அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா பாரதியார் கேட்ட அந்த வேண்டுதல் ரொம்ப எளிமையானது, அதே சமயம் ரொம்ப ஆழமானது. அவர் தனக்கு பெரிய அரண்மனை எல்லாம் கேட்கல, ஒரு காணி அளவு நிலம் வேணும்னு கேக்குறாரு. காணி அப்படிங்கிறது நிலத்தை அளக்க பயன்படுத்தும் ஒரு பழங்கால அளவீடு. அந்த நிலத்துல அழகான தூண்களையும் தூய்மையான நிறமுடைய மாடங்களையும் கொண்ட ஒரு மாளிகை கட்டி கொடுக்கணும்னு கேக்குறார். இங்கேயும் ஒரு இலக்கண பாயிண்ட் இருக்கு. நன்மாடங்கள் அப்படின்னு ஒரு சொல் வருது. இதை எக்ஸாம்ல பிரிச்சு எழுத சொன்னா நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு பிரிக்கணும். அந்த மாளிகையோட தூய்மையான சிறப்பான அமைப்பைத்தான் இது குறிக்குது. சரி, வீட்டின் அமைப்பு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த வீட்டை சுத்தி இருக்கிற இயற்கை சூழல் எப்படி இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட வீட்டுக்கு பக்கத்திலேயே நல்ல சுவையான நீரையுடைய ஒரு கிணறு வேணும்னு கேக்குறாரு. பாடல்ல அதை கேணி அப்படின்னு குறிப்பிடுறாரு. அந்த கேணிக்கு பக்கத்துல இளநீரும் கீற்றும் தரக்கூடிய தென்னை மரங்கள் இருக்கணும்னு சொல்றாரு. அதுவும் கரெக்டா 10-12 தென்னை மரங்கள். ஆமா, கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது கூட கணக்கு வச்சு 10 இல்லனா 12 மரங்கள் வேணும்னு அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்கறது கொஞ்சம் வேடிக்கையாவும் இருக்கு. அதே சமயம் அவருடைய அந்த ஆசை எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு புரிய வைக்குது. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டு முற்றத்துல முத்து போன்ற தூய்மையான நிலாவொளி வீசணும், அங்க மரங்கள்ல அமர்ந்து கூவும் குயிலின் ஓசை தன்னோட காதுகள்ல கேட்கணும்னு கேக்குறாரு. இவை எல்லாவற்றுக்கும் மேலா தன்னுடைய சித்தம், அதாவது தன்னுடைய உள்ளம் மகிழும்படி இதமான இளந்தென்றல் வீசணும்னு கேக்குறாரு. சித்தம்னா உள்ளம் அல்லது மனம். ஒரு சுதந்திர போராட்ட வீரருக்கு எந்த அளவுக்கு மன அமைதி தேவைப்பட்டிருக்குங்கிறத இந்த பாடல் நமக்கு உணர்த்துது. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாரதியார பத்தி பாப்போம். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுரம் மன்னரால் இவருடைய கவித்திறனை பாராட்டி வழங்கப்பட்ட பட்டம்தான் பாரதி. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் தன்னோட கவிதைகள் மூலம் உரக்க பாடியவர். அத்தோடு அவருடைய நூல்களையும் தேர்வில் அடிக்கடி கேட்பாங்க. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு ஆகியவை அவர் இயற்றிய முக்கியமான நூல்கள். இத மாணவர்கள் எளிதில் ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன யுக்திய சொல்றேன். சொல்லுங்க. பாஞ்சாலி கண்ணனோடு குயில் பாட்டு பாடினாள். இந்த ஒரு வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு ஆகிய மூன்றும் வரிசையா உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும். ரொம்ப பிரமாதமான ட்ரிக் இது. பாஞ்சாலி கண்ணனோடு குயில் பாட்டு பாடினாள். அதே போல காணி நிலம் பாடல்ல பாரதியார் பராசக்தி கிட்ட கேட்ட அந்த 5 விஷயங்களை மறக்காம இருக்க நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன். வீடு, கேணி, தென்னை, நிலா, குயில். இந்த 5 வார்த்தைகளை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மொத்த பாடலோட கருத்தும் உங்களுக்குள்ள வந்துரும். கரெக்ட். இது போக இந்த பாடல்ல வர்ற கொங்கு அப்படிங்கிற வார்த்தை மலரில் உள்ள மகரந்தத்தை குறிக்கும். தார் அப்படின்னா மாலை, அதாவது கழுத்தில் சூடும் மாலை. அதே போல பிரித்து எழுதுகல பொற்கோட்டு அப்படிங்கிற சொல் ரொம்ப முக்கியம். இத பொன் கூட்டல் கோட்டு அப்படின்னு பிரிக்கணும். இதையெல்லாம் மாணவர்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கண்டிப்பா.
இப்போ சிலப்பதிகாரம், காணி நிலம் 2 பாடல்களையும் ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இப்போ நாம இந்த அலசலோட மிக முக்கியமான விறுவிறுப்பான பகுதிக்கு வந்துட்டோம். அதான் நம்ம ரேபிட் ஃபயர் Q&A செஷன். 25 கேள்விகள். நான் கேள்விகளை கேட்க போறேன். நீங்க அதுக்கான ஒரு வார்த்தை விடைய சடசடவென கூற போறீங்க. நான் ரெடி. ஆனா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கான சவால் என்னன்னா, நான் கேள்வியை கேட்டதும் விடை வர்றதுக்கு முன்னாடி நீங்க மனசுக்குள்ள அந்த விடைய சொல்லி பார்க்கணும். இது உங்களுக்கு ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி. ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். 2. இளங்கோவடிகள் எந்த மரபைச் சேர்ந்தவர்? சேர மரபு. 3. சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தது? கிபி 2ஆம் நூற்றாண்டு. 4. தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். 5. முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுவது? சிலப்பதிகாரம். 6. இரட்டை காப்பியங்கள் எவை? சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. 7. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் நூல்? சிலப்பதிகாரம். 8. திங்கள் என்பதன் பொருள் என்ன? நிலவு. 9. கொங்கு என்பதன் பொருள்? மகரந்தம். 10. திகிரி என்பதன் பொருள்? ஆணைச்சக்கரம். 11. மேரு என்பது எதனை குறிக்கும்? இமயமலை. 12. நாமநீர் என்பதன் பொருள் என்ன? அச்சம் தரும் கடல். 13. கழுத்தில் சூடுவது எது? தார், அதாவது மாலை. 14. கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? ஞாயிறு. பாதி கிணத்தை தாண்டிட்டோம். 15. காணி நிலம் பாடலை இயற்றியவர் யார்? பாரதியார். 16. பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். 17. பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? எட்டயபுரம் மன்னர். 18. காணி என்பது எதனை குறிக்கும் சொல்? நில அளவை. 19. மாடங்கள் என்பதன் பொருள் என்ன? மாளிகையின் அடுக்குகள். 20. சித்தம் என்பதன் பொருள் என்ன? உள்ளம். 21. காணி நிலம் பாடலில் கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது? கேணி. 22. பாரதியார் எத்தனை தென்னை மரங்கள் வேண்டும் என்கிறார்? 10, 12. 23. பாரதியார் இயற்றிய வேறு 2 நூல்கள் எவை? பாஞ்சாலி சபதம் மற்றும் கண்ணன் பாட்டு. 24. வெண்குடை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது? வெண்மை கூட்டல் குடை. கடைசி கேள்வி. 25. நன்மாடங்கள் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது? நன்மை கூட்டல் மாடங்கள். பிரமாதம். இந்த 25 கேள்விகளும் உங்களுக்குள்ள ஒரு முழுமையான ரீகால் கொடுத்திருக்கும் நான் நம்புறேன். இந்த ஆடியோவை நீங்க தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முறை கேட்டாலே போதும். மொத்த பாடமும் உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துரும். இப்போ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? பழங்காலத்திலேந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதனுக்கும் இயற்கைக்குமான அந்த தொடர்பு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். சிலப்பதிகாரம் காட்டும் அந்த மாபெரும் இயற்கையா இருந்தாலும் சரி, பாரதியார் காட்டும் தன் வீட்டு முற்றத்தில் இருக்கிற சின்ன இயற்கையா இருந்தாலும் சரி, இயற்கையோடு இணைந்த வாழ்வுதான் ஒரு மனிதனுக்கு உண்மையான முழுமையை தரும் அப்படிங்கிறத இந்த பாடங்கள் நமக்கு தெளிவா உணர்த்துது. 100க்கு 100 உண்மை.